எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்திலேருந்து ஒரு சின்ன கதை. மகாபாரத போர் நடக்குது இல்லைங்களா, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்குது. அதில் கௌரவர் சைடில் இருக்கிற அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறார், பாண்டவர்களுக்கு அந்த 5 பேருக்குமே குழந்தைங்க இருக்குது. அவங்களுக்கு உப பாண்டவர்கள்னு பேர். 5 பாண்டவர்களுடைய குழந்தைங்களுக்கு பேர் உப பாண்டவர்கள். அவங்க எல்லாம் அந்த குடிலில் அவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த போர் நடக்கிற ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிறாங்க. அங்கே அப்போல்லாம் நைட்டில் நடக்காதுங்க போர். படுத்துட்டு இருக்கிறப்ப இந்த அஸ்வத்தாமன் இந்த 5 உப பாண்டவர்களையும் கொன்னுடுறாங்க. கொன்னா இந்த பாண்டவ வம்சமே போயிடும் அல்லவா, அடுத்த ஜென்ரேஷனே இருக்காது அல்லவா. அவங்க அவ்வளோ ஒரு கவலைப்பட்டுட்டு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. இதில் இன்னும் என்னன்னா, அந்த பஞ்ச பாண்டவர்களாக அர்ஜுன் இருக்கார் அல்லவா, அர்ஜுனுடைய வைஃப் சுபத்ரா யாருன்னு கேட்டால் கிருஷ்ண பரமாத்மாவோட சிஸ்டர். அப்போ இந்த அர்ஜுனுக்கும் சுபத்ராவுக்கும் பிறந்த குழந்தை தான் அபிமன்யு. இந்த அபிமன்யோட வைஃப் தான் உத்திரை. இந்த உத்திரையோட வயிற்றுல அப்போ அவள் கர்ப்பவதியாக இருக்கா. உத்திரை கர்ப்பவதியாக இருக்காங்க. ஆனால் இந்த 5 குழந்தைங்க அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய குழந்தைங்க தான். அவங்க அந்த உப பாண்டவர்கள் அழிஞ்சிட்டாங்க, இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த உத்தர வயிற்றுலேருந்து குழந்தை வெளியில் வருது. ஆனால் அந்த குழந்தைக்கு உயிரில்லாத ஒரு குழந்தைய அதாவது அபிமன்யோட ஒய்ஃபு ஜன்மம் கொடுக்குறாங்க. எல்லாரும் கவலைப்படுறாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா அந்த உயிரில்லாத அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறார். அந்த உயிர் கொடுத்ததுனால அந்த பஞ்ச பாண்டவர்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் அந்த குழந்தை தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாகவதில் பார்த்துட்டு இருக்கிற பரீட்சித் மகாராஜாவா ஆகிறாரு. அவர் ரொம்ப நல்லா அஸ்திர வித்யை, அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து ரொம்ப நல்ல ஒரு உன்னதமான சக்கரவர்த்திங்கிற பதவியை ஜஸ்ட் 36 இயர்ஸ்லேயே அவர் அடைஞ்சிடுறார் நம்ம பரீட்சித் மகாராஜா. இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த பரீட்சித்துக்கு உயிர் கொடுத்ததுனாலயே, அதாவது கிருஷ்ண பரமாத்மா உயிர் கொடுத்ததுனால இவரும் ரொம்ப கிருஷ்ண பக்தராக இருக்கார் நம்ம பரீட்சித் மகாராஜா. அதனாலேயே அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, விஷ்ணுராதன், விஷ்ணுவே ஆராதிக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில். இந்த விஷ்ணுராதன் அப்படிங்கிற பேரை விட பரீட்சித் மகாராஜாவோட பேர் தான் எல்லாருக்குமே பரிச்சயமாக இருக்குது. இவர் ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணி ஜனங்களையும் ரொம்ப பாதுகாத்துட்ருக்காரு. அந்த டைமில் தான் இவர் ஒரு தடவை வேட்டையாட போனப்ப ஒரு முனிவர் மேலே அவர் தபஸில் இருக்கார். இது இவருக்கு தெரியல. இவர் ஒரு செத்த பாம்பை எடுத்து அந்த முனிவரோட கழுத்தில் போட்டுறாரு. இவர் தண்ணி அந்த மாதிரி ஏதோ கேட்குறாரு. அதாவது தான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன் போர் இந்த மாதிரி. அப்போல்லாம் வேட்டையாட போவாங்க இல்லையா, அப்போ இவர் வழி மாறி இந்த முனிவருடைய ஆசிரமத்தில், இவர் ஆக்சுவலாக தியானத்தில் இருக்கார் இந்த முனி. இவர் தெரியாமல் அந்த பாம்பை தூக்கி போட்டு அந்த முனிவரோட பையன் மகன் சாபம் கொடுக்குறார். இந்த பரீட்சித் மகாராஜா 7 நாளைக்குள்ள தக்ஷகன் அப்படிங்கிற பாம்பை தீண்டி மரணம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபம் கொடுக்குறார். ஆனால் அந்த முனிவர் இருக்கார் இல்லையா, அந்த பாம்பு ப்ரேயர் பண்ணும்போது பாம்பு போட்ட அந்த முனி, அவர் ரொம்ப சங்கடப்படுறார் தன்னுடைய பையன்கிட்ட. நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா பரீட்சித் மகாராஜா அவ்வளோ நல்ல ராஜா. ஆனால் சாபம் கொடுத்தது தான். அதே மாதிரியே தக்ஷகன் அப்படிங்கிற அந்த பாம்பை தீண்டி நம்ம பரீட்சித் மகாராஜா இறக்குறதாக கதை. நம்ம இதெல்லாம் பாகவதத்துலேயும் பார்த்தோம். இதுதான் நம்மளுடைய பரீட்சித் மகாராஜா எப்படி பிறந்தாரு அப்படிங்கிறதுக்கான கதை தான் இது பார்த்தோம். இது மகாபாரதத்தில் இருக்கிற ஒரு கதை. ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.